ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ பேக் டு யூடியூப் சேனல். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தாலே தெரியும், சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க என்ன ட்ரெயின் என்ன டீட்டெயில்ஸ்னு உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா 16115 புதுச்சேரி எக்ஸ்பிரஸ். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி புதுச்சேரிக்கு தாங்க போக போகிறோம். அதாவது ஆரோவில் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தாங்க இருக்குது. வாங்க ட்ரெயின் கிட்டே போகலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கிட்ட வந்த உடனே ஃபர்ஸ்ட்டாக நிற்கிறது நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ இந்த புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் அதாவது ஆரோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி இல்லை பாண்டிச்சேரி டு சென்னை வரும்போது செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே நான் அன்ரிசர்வ்டில் போகலை. இந்த தடவை நான் 2Sல தாங்க புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஷாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சீட்டுக்கிட்ட போவோம். ஸோ இப்போ டைம் வந்து 4:55 ஆகுது. நம்ம ட்ரெயின் 6:10க்கு தாங்க டிபார்ட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோகோ கப்ளிங் ஒர்க்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன லோகோ நம்ம ட்ரெயினுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரெயினை புல் பண்ணுற லோகோ இன்ஜின் சூப்பராக வந்துட்டுருக்கு. WAP4 அரக்கோணம் ஷெட்டோட இன்ஜின் தாங்க நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸை இன்றைக்கி புல் பண்ண போகுது. ஃபுல் ஸ்ட்ரெச் இவன் தாங்க புல் பண்ண போகிறான். எங்கேயும் லோகோ ரிவர்சலோ லோகோ சேஞ்சோ கிடையாது. நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச கோச் பார்த்தீங்கன்னா D2. ஆமாங்க, நான் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ட்ரெயின் செம்ம கூட்டமாக இருக்குன்றதுனாலேயே நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம கோச்சோட இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி பஸ் டைப் கோச் மாதிரி தாங்க இருக்கும். டைம் ஆக ஆக க்ரௌடு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. அண்டர்சர்வ் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாம் பேக் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ரிசர்வ் கோச்சஸில் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை. ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. ஸோ இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எந்த ஒரு டிலேவுமே இல்லாமல் ஆன் டைமுக்கு சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயினை டிபார்ட் பண்ணிட்டோம் போயிட்டுருக்கோம். டிபார்ச்சர் ஆன கொஞ்ச நேரத்திலே TTR வந்து டிக்கெட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியலை. இந்த ட்ரெயின்லேயும் கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பக்காவே சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு மிரரு, அதே மாதிரி வாஷ் பேஷன், தண்ணி கூட சூப்பராக வருது. இப்போது இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷனை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் SLRD கோச் ஒன்று இருக்குது. அன்ரிசர்வ்டு கோச் மட்டுமே 10 கோச் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரிசர்வ்டு கோச் 2 கோச் இருக்குது.
ஸோ நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான திருசுலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயினில் சென்னை டு பாண்டிச்சேரி போக பர் பர்சனுக்கு 95 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து 107 ஆர் 108 rupees ஆகும். காய்ஸ் இங்கே பாருங்கள், பின்னாடி வந்த லோக்கல் ட்ரெயின்லேருந்து பேசஞ்சர்ஸ் இறங்கி ஆப்போசிட்டில் நம்ம ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ் கோச்சஸில் ஏறிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்ட்டு. அங்கே சரியான கூட்டமாக இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கோச்சஸில் எப்போவுமே ஜாம் பேக்டாக தாங்க இருக்கும். ஸோ இங்கே தாம்பரத்துலேயும் அதே நிலமை தாங்க. அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன்னால் இந்த மாதிரி க்ரௌட் அதிகமாக இருக்குது. நீங்கள் முன்னாடியே இந்த ட்ரெயினில் புக் பண்ணி வந்தால் தான் ஃப்ரீயாக போக முடியும். ஸோ ஒரு 3 minutes டிலேவோட நம்ம இந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஏறிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ பேக் டு பேக் ஒரு 5 minutes டிலேவோட மதுராந்தகம் அடுத்தது இந்த மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கூட்டம் குறைஞ்சிருச்சு. அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் கூட இந்த மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ் ஒர்க்கர்ஸ் தாங்க அதிகமாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேல்மருவத்தூர், திண்டிவனம், மதுராந்தகம் இந்த மாதிரி இடத்துல இருந்து சென்னை வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டன் இதே ட்ரெயினில் வரவங்க தாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்றைக்கி வந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயில் போகிறவங்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வீக் டே, அதுவும் ஒரு விசேஷ நாள் கூட.
ஸோ அதே ஒரு 15 மினிட்ஸ் டிலே இங்கேயும் கண்டினியூ ஆகுதுங்க. மயிலம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மயிலம் ஸ்டேஷன் இந்த ட்ரெயினுக்கு ஒரு முக்கியமான ஹால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டு விழுப்புரம் நடுவில் எந்த ட்ரெயினுக்குமே மயிலம் ஸ்டாப்பிங் கொடுக்கல. பட் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய க்ரௌட் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் ஜங்ஷன்லேயே இறங்குறத நம்ம பார்க்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிறதுக்காக தாங்க இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பாண்டி வரைக்குமே வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பேர் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணி பாண்டி வரைக்கும் வராங்கன்ட்டு. ஸோ பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு லெஃப்ட் ட்ராக் வருங்க. அந்த ட்ராக்கில் நம்ம ட்ரெயின் லூப் சேஞ்ச் பண்ணி போகும். ஸோ நம்ம ட்ரெயினோட 2 ரிசர்வ்டு கோச் இந்த ஷட்டரோட முடியுது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச் இருக்கும். இதே மாதிரி தாங்க D1 கோச் முன்னாடியும் இருக்கும். ஒரு ஷட்டர் போட்டு மூடி தாங்க இருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட தாங்க நம்ம இந்த சின்னபாபு சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் நடுவில் 2 ஸ்டாப்பிங் தாங்க இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சின்னபாபு சத்திரம் அண்ட் வில்லியனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தாங்க லாஸ்ட்டு. और यहाँ एक चीज बता देते हैं आपको, यहाँ जो सीनियर मैनेजमेंट लेवल पे जो प्रमोट होता है वो PNCF वाला ही होता है, लोअर वाला ही होता है। अगर पूरे चेन्नई का हेड है वो संतोष कुमार यादव कर रहे हैं, वो PNCF के फैकल्टी मैथ के फैकल्टी से वो 10वां क्लास। ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வில்லியனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரீச் பண்ணிட்டோம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே என்னமோ டிலேவை அட்ஜஸ்ட் பண்ண முடியல போல். ठीक है, अभी इनको बोले ना आप प्रोसेस कीजिए, हम दरवाजा में खाली देखते रहते हैं लेकिन वहाँ
ஸோ நம்ம ஜேர்னியோட லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட தாங்க நம்ம இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் டிலேலாம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் நினச்சதை விட நிறைய பேர் இந்த பாண்டிச்சேரி வரைக்குமே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி, ஒரு சூப்பரான ட்ரெயின். பட் இந்த ட்ரெயினை டே டைமில் ரன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். சென்னை எக்மோர் டு பாண்டி ஆரோவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா இதோட எண்டுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பாய்.